கண்மணி, நீ இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிறத பார்க்க எங்களுக்கு பயமா இருக்குடி. என்ன ஆச்சுன்னு சொல்லுடி. ஒன்றும் இல்லடி, ஒன்றும் இல்லை. ஒண்ணுமில்லாததுக்கு அப்படி பயந்து கத்துன. நானும் அப்போல இருந்து கேட்டுட்டு இருக்கேன்ல, ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். கண்மணி, உன்னை இப்படி பாக்குறதுக்கு எவ்வளவு பயமா இருக்கு தெரியுமா? கண்மணி, என்னம்மா? ஒன்றும் இல்லை மாமா, ஒரு கெட்ட கனவு மாமா, அவ்வளோதான். அண்ணி, ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன், குடிக்கிறீங்களா? ஐயோ, அதெல்லாம் எதுவும் வேண்டாம் மாறா. இரு, நான் போய் போட்டு எடுத்துட்டு வரேன். வீரா 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 உட்கார், நான் போய் எடுத்துட்டு வரேன். இந்தாங்க, குடிங்க. குடிங்க. குடி. தேங்க்ஸ் மாறா. ம். எப்படி இருக்கு அண்ணி? சூப்பரா? நல்லா இருக்கு மாறா. அண்ணி, குழந்தை வயிற்றுல இருக்கையில அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இப்படியெல்லாம் விளையாடும், அதை இப்படிலாம் வளர்க்க போறோம்னு ஒரு ட்ரீம் வரணும். அதை விட்டுட்டு கண்டதெல்லாம் போட்டு யோசிச்சுக்கிட்டு கனவுல வந்துக்கிட்டு. டே, புள்ளத்தாச்சி பொண்ணுங்கனாலே இந்த மாதிரி கனவெல்லாம் வரும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன்டா. அதான் போல கண்மணிக்கும் அப்படி ஒரு கனவு வந்திருக்கும். கண்மணி, அதுக்காகலாம் நீ ஒன்னும் பயப்படாத. நீ நல்லபடியா குழந்தைய பெத்தெடுப்ப, அதுவும் சுகப்பிரசவத்துல. பெத்தெடுத்த 2 நாள்லயே நீ வீட்டுக்கு ஓடி வந்துருவ. சந்தோஷமா இருக்கலாம். நாங்க இத்தனை பேர் உன்னை சுத்தி இருக்கோம். யாரு வந்து என்ன பண்ணிட முடியும் உன்ன? இப்பதான் நம்ம எல்லா பிரச்சனையையும் எவ்வளோ கஷ்டப்படணுமோ அவ்வளோ கஷ்டப்பட்டு முடிச்சுட்டு இந்த வீட்டுல நிம்மதியா வாழ ஆரம்பிச்சிருக்கோம். இதுக்கு மேல நீங்க யாரும் எதுக்கும் பயப்பட வேணாம். சந்தோஷமா இருங்க. அண்ணி, நான் ஒரு கதை சொல்றேன், அதை கேட்டு அப்படியே தூங்குறீங்களா? ஏண்டா, உன் அன்னைக்கு கதையா? நான் ஒன்னும் அன்னைக்கு சொல்லல, ஒரு சித்தப்பனா என் மகனுக்கு கதை சொல்றேன். அதை கேட்டு அவங்க அம்மா அவனை தூங்க வைப்பாங்கல்ல. தொலைநோக்கு சிந்தனை. சொல்லு சொல்லு சொல்லு. ஒரு ஊர்ல ஒரு பெரிய காடு, அந்த காட்டுல ஒரு குட்டி குகை இருந்துச்சான். அந்த குகைக்குள்ள மானு முயல்னு அந்த காட்டுல இருக்கிற எல்லா விலங்குகளும் அந்த குகைக்குள்ள பத்திரமா இருந்துச்சான். அந்த குகைக்கு வெளியே இருந்து ஏகப்பட்ட ஆபத்து வருமா. ஆனா எந்த ஆபத்துமே அந்த குகையோட வாசலை கூட தாண்டாதான். ஏன்னு தெரியுமா? ஏன்னா அந்த குகைக்கு ஒரு சிங்கம் காவலுக்கு இருந்துச்சான். வெளியிருந்து எந்த ஆபத்து வந்தாலும் அந்த எல்லா ஆபத்தையும் அந்த குகை வாசல்லே இருந்து அந்த சிங்கம் சமாளிச்சிருமா. அந்த குகைக்குள்ள இருக்கிற யாருக்கும் ஒரு சின்ன கீறல் கூட பட விடாதான். அந்த சிங்கம் இருக்கிற வரைக்கும் அந்த குகைக்குள்ள இருக்கிற யாருக்கும் எதுவும் ஆகாது. உள்ள எல்லாரும் நிம்மதியா தூங்கலாம். டே குட்டி பையா, இந்த கதை எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு. நான் ஒண்ணு கண்டுபிடிச்சிட்டனே. அந்த குகைக்கு வெளியே நின்ன சிங்கம் நீதானே? குட், கரெக்டா கண்டுபிடிச்சிட்ட. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம்டா. ஆமா, இருட்டுல நீயே வெளியில போகணும்னா என்னதான் துணைக்கு கூப்பிடுவ? அது எப்படி நீங்க காவல் காப்பீங்க? அதுவும் குகைக்கு வெளியில இருட்டுல? பயமா இருக்காது உனக்கு? என் அசிங்கப்படுத்துறதுக்கு வெளியிருந்து ஒரு ஆள் வேண்டாம், நீ போதும். என் அசிங்கப்படுத்துறதுல உனக்கு அவ்வளவு சந்தோஷம். இதெல்லாம் ஒரு ஃபேமிலி. என்ன பண்றதுன்னே தெரியலையே. அப்பவே மாறன் மாமா சொன்னாரு பண்றீங்க வேண்டான்னு. தேவையில்லாம அவசரப்பட்ட அவன் மேல கைய வச்சு ஐயோ இப்ப இந்த நிலைமைக்கு ஆளாகிட்டோமே. ஐயோ, ஒரு பக்கம் அவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, இன்னொரு பக்கம் போலீஸ் வேற துருவி துருவி கேள்வி கேக்குறாங்க. சூர்யா வேற புது போலீஸ் வந்திருக்காங்கன்னு சொல்றான். ஒருவேளை
நிஜமாவே அந்த விஜய்க்கு ஏதாவது ஆயிருக்குமோ? ஐயோ, வைக்க போய் தொலைஞ்சானே தெரியலையே. இங்க இருக்கும்போதும் பிரச்சனையை கொடுத்தா, இல்லாதப்பவும் பிரச்சனையை கொடுக்கறாளே. ச்சே, அவளால நிம்மதியே போச்சு. ஐயோ, ஆ, அம்மா, உன் முகமே சரியில்லையே. ஒரு மாதிரி டென்ஷனா இருக்க. என்ன என்னன்னு சொல்லு. இன்னும் முகத்துல வேர்வை அடங்கலையே. ஆ, அது வெயில் அதிகமாயிடுச்சுல கார்த்தி, அதான். பிருந்தா, உன் நடவடிக்கைலாம் பார்த்தா என்கிட்ட எதையோ மறைக்கிற மாதிரி இருக்கு. ஆ, என்னாச்சுன்னு சொல்லு. நான் என்னங்க மறைக்க போறேன்? ஆ, நாளைக்கு எனக்கு எக்ஸாம் இருக்கு. நடந்த பிரச்சனையில சரியாவே படிக்கலையா, அதான் கொஞ்சம் பயமா இருக்கு. இங்க பாரு, என்ன பிரச்சனையா இருந்தாலும் படிப்பு முக்கியம்னு உன்கிட்ட வீரா சொல்லிருக்குல்ல. ம், புரியுதுல்ல? ஆ, ம். சரி, புக்கை எடுத்து வச்சு படி. நான் படிச்சிட்டேன். ஆ. சரி, அப்புறம் என்ன? இல்ல, அந்த கொஸ்டின் எல்லாம் ரிவைஸ் பண்ணிட்டு இருந்தேன், அதான். நிஜமா தான் சொல்றியா? வேற எதுவும் கிடையாதே? வேற ஒண்ணும் இல்ல கார்த்தி, நீ தூங்கு. ஓகே. பிருந்தா, பாத்து. இதுல சந்தேகப்படுற இடத்துல உங்க வீட்டு பொண்ணுங்க தான் இருக்காங்க. இன்னைக்கு நான் வந்து விசாரிக்கிறேன், நாளைக்கு வேற ஒரு அதிகாரிங்க கூட வந்து விசாரிப்பாங்க, அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க கூட வந்து விசாரிக்கலாம். இதுக்கெல்லாம் நான் உங்களுக்கு பதில் சொல்லணும்னு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது. நாங்க கேட்டா விசாரணைக்கு ஒத்துழைக்கணும், அதுதான் உங்களோட வேலை. அக்கா அக்கா அக்கா, நீங்க எதுக்கு வெளியில வரீங்க? இல்ல உள்ள போங்கக்கா. போங்கக்கா. போலீஸ் வந்து விசாரிச்சிட்டு இருக்கு, என்ன உள்ள போக ஐயோ, சொல்லுங்க. அக்கா, சொன்னா பாருங்க. கேளுங்க, உள்ள போங்க. என்ன சவுண்ட்? என்னாச்சு? அக்கா, புதுசா வந்திருக்கிற லேடி போலீஸ் இருக்காங்கல்ல, உங்க 3 பேரையும் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் விசாரிக்கணும்னு சொல்றாங்க. நீங்க யாரும் வெளியில போயிடாதீங்க. என்ன சார், இவ்ளோ தூரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன், அமைதியா இருக்கீங்க? வர சொல்லுங்க அவங்கள. இருங்க, நான் போய் என்னன்னு பாத்துட்டு வரேன். அக்கா ப்ளீஸ் ப்ளீஸ்க்கா, போக போகாதீங்க. வேணாம்க்கா, போக சொன்னா வேண்டாம்க்கா. கேளுங்கக்கா, உள்ள போங்க.